இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் யூதா நாடு, இஸ்ராயல் நாடு. எனவே இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே போர், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. எனவே இந்த யூதா இஸ்ராயல் ஒரு காலத்தில் ஒரே நாடாக தான் இருந்தது. ஆனால் அரசருடைய பிள்ளைகள் அவருடைய அந்த போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இஸ்ராயல் இனமே இரண்டாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி பிரிந்தது தான் யூதா நாடு என்றும் இஸ்ராயல் நாடு என்றும் பிரிந்தது. எனவே இந்த நாடுகளுக்கு எல்லாம் அங்காளி பங்காளி சண்டை தான். எனவே இந்த இரண்டு நாடுகள் அவ்வப்போது சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே இஸ்ராயல் யூதா நாட்டின் மீது போர் தொடுக்க அப்பொழுது அந்த சிரியா நாட்டு உதவியை தேடுகின்றது. சிரியா நாடு இந்த இஸ்ராயல் நாட்டினுடைய உதவியோடு யூதா நாட்டின் மீது போர் தொடுக்க முடிவு செய்கின்றது. அப்பொழுது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய செய்தி இறைவாக்கினர் எசையா வழியாக யூதா நாட்டு அரசன் ஆகாசுக்கு கொடுக்கப்படும். யூ ஸ்டாண்ட் அலோ, நீ எந்த அலையன்ஸும் போவேனா, நீ தனியாக நில், உன் பக்கம் கடவுள் இருக்கின்றான். எனவே கடவுளை நம்பி நீ யார் பக்கமும் போக வேண்டாம். நீ நின்று தனியாக நின்று உன்னை எதிர்த்து யார் வந்தாலும் உன் பக்கமாக கடவுள் இருந்து போரிடுவார். படைகளின் ஆண்டவர் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். எனவே அவர் பார்த்து கொள்வார். எனவே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, அஞ்சாதே, கலங்காதே என்று இறைவாக்கினர் எசையா வழியாக கடவுளுடைய செய்தி அந்த யூதா நாட்டு அரசன் ஆகாசுக்கு வழங்கப்படுகிறார். ஆனால் ஆகாசு என்ன செய்கின்றார்? அவர் அசிரியா நாட்டினுடைய உதவியை தேடுகிறார். அதுதான் உதவியை உபத்திரமாக மாடி. அசிரியா என்ன செய்து இந்த யூதா நாட்டையே தரைமட்டமாக்கி ஆகாசு மன்னனையும் மக்களையும் அடிமைகளாக அழைத்து சென்றது. கடவுள் சொன்னார், என் மீது நம்பிக்கை வைத்து நீ நில், உன் பக்கமாக படைகளின் ஆண்டவர் நான் இருந்து செயல்படேன், என்னை நம்பு, என் மீது நம்பிக்கை வைத்து நீ எந்த சூழ்நிலையிலும் நீ தனியாக நின்று போரிடு, உன் பக்கமாக நான் இருக்கின்றேன். ஆனால் அந்த ஆகாச மன்னன் அதை செய்யவில்லை. மாறாக அசிரியருடைய அந்த நாட்டினுடைய மன்னன் அவளுடைய உதவியை தேடுகின்ற பொழுது அந்த அசிரிய நாடே யூதா நாட்டை அடிமையாக அழித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கு கடவுள் செய்தியை உள்வாங்காமல், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததால் உதவி கேட்டு போன அந்த நாடு இந்த யூதா நாட்டையே அழித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதரர்களே, அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில நகரங்களை சாபமிடுவதை பார்க்கின்றோம், கண்டிப்பதை பார்க்கணும். குராசி நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு, கப்பர்நாகும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்குதான் சுற்றி அவர் நற்செய்தியை பறைசாற்றினார், பல வல்ல செயல்களை எல்லாம் செய்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. எனவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மால் கடவுள் வாழ வைப்பார். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. எனவே யூதா நாட்டு அரசன் ஆகாசு கடவுளுடைய செய்தியை உள்வாங்காமல் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததால் உதவி கேட்டு சென்று அந்த மன்னன், அந்த நாடு அவரையே அழித்து அவரையே அடிமையாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான், கடவுளை நம்பாததான். இந்த நகரங்கள் எல்லாம் நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த நகரங்கள் எல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழாததால் தான் கடவுள் மீது அவர்கள் கடவுளை தேடாத மக்களாக வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவர்களை மிக கடுமையாக வார்த்தைகளை சொல்லி இயேசு கண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதரி, இத்தகைய சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வரும். எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும், எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும். எனவே நாம் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் தேடி செல்கின்ற பொழுது ஒரு சமயத்தில் அதுவே நமக்கு அழிவாக மாறிவிடும். அதுதான் யூதா நாட்டு அரசன் ஆகாசுக்கு நடந்தது. கடவுளுடைய செய்தியையும் இறைவாக்கினர் சொன்ன அந்த இறைவாக்கையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மனிதரை தேடினார். கடவுளை தேடாததால் மனிதனை தேடியதால் அவர் அங்கு அழிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளை நாம் நம்புவோம். எத்தகைய சூழ்நிலையிலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். எனவே அந்த
நம்பிய இயேசு நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆம்.